குட் ஈவினிங் எவ்ரிவன். ரைட். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஃபோட்டோஷாப் பேட்ச் 29ல இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னு சொன்னால் டே 20 கிளாஸ் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, அப்போது இன்னைக்கு நம்ம கதைக்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட், இன்னைக்கு நம்ம கதைக்க போகிற சப்ஜெக்ட் வெட்டிங் ஆல்பம்ன்ற சப்ஜெக்டை தான் நம்ம கதைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் ரைட். நம்ம ரீடச்சிங் செய்யக்கூடிய சப்ஜெக்டை பற்றி கழிச்சிருந்தோம் ரைட்டா. ரீடச்சிங் அப்படின்ற நேரத்தில் மெனுவலாக ரீடச்சிங் பண்ணுற சப்ஜெக்ட் அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சிம்பிள் மெத்தட் ஒன்றும், அதுக்கு பிறகு ஒரு அட்வான்ஸான மெத்தட் ரைட்டாக கொஞ்சம் கஷ்டமான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ரீடச் பண்ணி காட்டியிருந்தேன் ரைட். அப்போது அடுத்து நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரைட், ஆக்ஷன்ஸ் மூலமாக ரீடச் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அண்ட் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே அது செய்து காட்டியும் இருந்தேன் ரைட். ஓகே, அப்போது மெனுவலாக செய்யக்கூடிய மெத்தட் வந்து நமக்கு தேவைண்டா சின்ன சின்ன வேலைகளுக்கு செய்யலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட வேலைகள் செய்கிற நேரத்தில் முடியுமான அளவு ஆக்ஷன்ஸும் ப்ளகிங்ஸும் யூஸ் பண்ண பாருங்க ரைட்டா. அப்போது உங்களுக்கு நான் வந்து ப்ளகிங்ஸ் ஒன்று தந்திருந்தேன். என்னென்னு சொன்னால் ரீடச் ப்ரோ அப்படின்ற ப்ளகிங் ரைட். அப்போது நீங்கள் ரீடச் ப்ரோ ப்ளகிங்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ப்ளகிங்ஸ் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ரெஜிஸ்டர் எடிட் பண்ணுறது ரைட். அந்த ரெஜிஸ்டர் எடிட் பண்ணேன்னு சொன்னால் இந்த ரீடச் ப்ரோ அப்படின்ற ப்ளகின் ஒர்க் பண்ணும். சரி, அப்போது இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ரைட். அப்போது இன்றைக்கி நம்ம வந்து இதில் வந்து இந்த ரீடச் ப்ரோ அப்படின்ற ப்ளகிங்ஸை யூஸ் பண்ணி அண்ட் ஆக்ஷன்ஸ் ரைட்டா, நம்ம வந்து ஆக்ஷன் பேனலையும் யூஸ் பண்ணுவோம் ரைட். அப்போது ஆக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீடச் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, அப்போது நமக்கு ஆக்ஷன்ஸும் தேவைப்படும் நம்ம ஒர்க் பண்ணுற நேரத்தில் ரைட்டா. அதே ப்ளகிங்ஸும் நமக்கு தேவைப்படும். அப்போது இதை வச்சு நம்ம வந்து ரீடச் பண்ணிக்கிறது தான் பிளான் பண்ணி செஞ்சுக்கிறோம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற நேரத்தில் ரைட். அப்போது நீங்கள் நல்லாவே டேமேஜான ஃபோட்டோஸ் எப்படி செய்கிறது அப்படின்றது அதை வந்து மிகுமே மேனுவல் மெத்தடில் தான் நீங்கள் செய்ய வரோம் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டின மாதிரி ரைட். இந்த இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான டேமேஜ் ஃபேஸஸ் எடுத்தீங்கன்னா இதுகளை என்ன செய்யறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்த அந்த மேனுவல் மெத்தட் ரைட்டா, சிம்பிள் மெத்தடில் செய்யலாம் இந்த ஃபோட்டோவை. அண்ட் அந்த செகண்ட் ஸ்டெப் சொல்லி அந்த ஃபோட்டோ ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஃபோட்டோஸை வந்து ஆக்ஷன்ஸில் செய்கிறது கொஞ்சம் கடினமான வேலை ரைட். அண்ட் இது இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு சிம்பிள் ஆக்ஷன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி எடுக்கலாம், ரீடச் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்போது என்னன்னா நம்ம பார்ப்போம். அப்போது லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஃபோட்டோஸ் ரைட். அப்போது என்கிட்ட இதில் அதிகமான ஃபோட்டோஸ் எல்லாம் போல் வந்து pixels.comல டவுன்லோட் பண்ண இமேஜஸ் தான் இருக்குது ரைட். அப்போது நான் வந்து வேறு இமேஜஸ் யூஸ் பண்ணுறது குறைவு ரைட். அப்போ இந்த மாதிரியான ஃபேஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸில் செய்கிறத விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஷன்ஸில் செய்கிற இந்த மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறத விட உங்களுக்கு வந்து இதை மாதிரியான ஃபோட்டோஸை வந்து நான் சொன்ன மேனுவல் மெத்தடை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுக்கலாம் ரீடச் பண்ணுறது. அதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு வந்து பியூட்டி ரீடச்சிங் அப்படின்னு சொன்னால் ஸ்கின் டோன் எல்லாம் போடுறது அந்த மாதிரியான வேலைகளுக்கு உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இல்லைன்னு சொன்னால் பிளகிங்ஸ் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா இந்த ரீடச் ப்ரோ பிளகிங்ஸையும் ஆக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். சரியா, நான் உங்களுக்கு ரீடச் ப்ரோ பிளகிங்ஸில் வந்து இந்த இந்த பாட்டெல்லாம் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ரைட். அப்போது இந்த பாட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பார்ப்போம் என்னன்னா இந்த வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ வேலையோடு செய்து பார்ப்போம் ரைட். உங்களுக்கு நான் வெட்டிங் ஆல்பம் அப்படின்ற சப்ஜெக்டை இன்னைக்கு நான் கதைக்கணும். சரி, அப்போது கட்டாயம் செய்யக்கூடிய வேலைகளை ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு செய்கிற நேரத்தில் வரக்கூடிய டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட மெசேஜ் போட்டு கேளுங்க ரைட்டா. அண்ட் கட்டாயம் டவுட்ஸை கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் ரைட். இந்த கொஞ்ச நாளும் கொஞ்சம் அந்த டே டைமில் கொஞ்சம் ஃபோன்ஸ் ஆன்ஸ் பண்ணி பாடுறது குறைவாக இருக்கலாம் சரியா. அண்ட் கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுவேன் ரைட். டே டைமில் இன்னொரு வேறு ஒர்க் ஒன்றில் சிக்கியிருக்கேன் ரைட். அதனால் அப்படின்னு சொன்னால் சின்ன வேறு ஒர்க் ஒன்று கொஞ்சம் அதனால் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மெசேஜ் பண்ணுறதுக்கு டே டைமில். பட் நைட் டைமில் நான் எப்படியுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ரைட். ஓகே, அப்போது இப்போ உங்களுக்கு வெட்டிங் ஆல்பம்ஸ் அப்படியெல்லாம் எடுக்கிறீங்க, வெட்டிங் ஆல்பம்ஸ்க்கெல்லாம் வரணும், வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ரீடச் பண்ண போகிற நேரத்தில் இந்த மாதிரியான ஃபேஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளெமிஷஸ் எல்லாம் இருக்குது, இந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரீடச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், பர்ஃபெக்டாக அழகான முறையில் ரீடச் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்போது எனக்கிட்ட இப்போக்கு வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்த ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. நம்ம அந்த ஃபோட்டோ வேணாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரைட். அப்போது டவுன்லோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த கேர்ளோட ஃபேஸ் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ ரைட். இந்த ஃபோட்டோ நம்ம எடுப்போம். நான் லார்ஜ் சைஸில் ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ரைட். இது கொஞ்சம் லார்ஜ் சைஸில் இருக்கும் ஃபோட்டோ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லேயே வந்து நிறைய
டேமேஜஸ் இந்த நிறைய இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. சரியா? அப்போ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எங்களுக்கு வந்து தேவையான மாரி ரீடச் பண்ணி எடுக்கலாம். சரி. அப்போ இதான் இந்த ஃபோட்டோ நம்ம எடுப்போம். அண்ட் உங்களுக்கு இது உண்மையான சப்ஜெக்ட் வந்து இந்த ஃபோட்டோ ரீடச் பண்ற நேரமும், கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ற நேரமும், இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய இதுகள கலர் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ரைட். ஒயிட் ட்ரெஸ், ஒயிட் ரைட் அது கொஞ்சம் சிக்கல். மத்தபடி வந்து கலர்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து நல்லா உங்களுக்கு வந்து சேச்சுரேஷன்ஸ் எல்லாம் கலர் எல்லாம் செஞ்சு கலர் கிரேட் பண்றது ஈஸியா இருக்கும். ரைட். ஓகே. நம்ம கதைப்போம். நான் கலர் கிரேடிங் பத்தின பாட்டொன்னு மறுபடியும் உங்களுக்கு கதைப்பேன். சரி பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான ஃபோட்டோ ஒண்ணு எடுத்தாலும், இந்த ஃபோட்டோஸ வந்து உங்களுக்கு ரீடச் பண்றதுக்கு ரைட் நம்ம ரீடச்ன்ற வேர்ட ஆய்வோம். அண்ட் சிம்பிள் மெத்தட்ல வந்து நான் சொல்லி தந்தேன் தானே, அந்த மெத்தட்லயே உங்களுக்கு இந்த மாரி ஃபோட்டோஸ வந்து மெயினா வந்து இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய ஃபோட்டோனால நமக்கு பயப்படாம ஜூம் பண்ணிக்கலாம். ரைட். நான் டவுன்லோட் பண்ணது வந்து 4000 பிக்சலுக்கு டவுன்லோட் பண்ணேன். ரைட். நான் 4000 பிக்சலுக்கு தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ரைட். ஓகே. அப்போ இதுவும் வந்து நான் 4000 பிக்சலுக்கு தான் டவுன்லோட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபேஸ்லயும் வந்து நெறைய மார்க்ஸ் இருக்கு. ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபோட்டோ எடுப்போம். ரைட். இப்போ இந்த ஃபோட்டோ எடுப்போம். மாத்த தேவையில்ல. ரைட். ஓகே. அப்போ இந்த ஃபேஸ் எடுத்தாலும் இதுல நெறைய பிரச்சனை இருக்கு. அப்போ நமக்கு முதலாவது வந்து இப்ப ரீடச்சிங் அப்படின்ற பார்ட்ல ரைட் நெறைய பேர் இந்த ஃபோட்டோ எடிட்டிங்ல நெறைய தேடுற இடம் ஒண்ணு தான் இந்த ரீடச்சிங்ன்றது. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரீடச் ப்ரோ அப்படின்ற பிளக்கிங்ஸ யூஸ் பண்ணுவோம். அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு பிளகின் ஒண்ணு இருக்கு ரைட்டா? பிளகின்ஸ்ல வந்து ரீடச் அகாடமின்டு ரைட். ரீடச் அகாடமி. நான் உங்களுக்கு அந்த பிளகின்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இல்ல ரைட். நான் முன்ன யூஸ் பண்ணது தான். பட் நான் உங்களுக்கு வந்து ஆ ரீடச் அகாடமில என்ன மாரி இருக்கு அப்படின்றத தனியொரு சப்ஜெக்ட்டா செய்யணும்னா செய்றேன். இல்லாட்டி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கா ரீடச் வந்து செய்து போட்டுறேன். ரைட்டா? ஓகே. அப்போ இதுல சரியா? இதுல நம்ம வந்து இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமானது யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இப்ப நான் ஆக்ஷன்ஸ் ரைட். ஆக்ஷன்ல வந்து இந்த பிஎஸ் டோன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி தந்தானே. இந்த ரிமூவ் பிம்பிள். இத கிளிக் பண்ணி உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், மார்க்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட் வேணும்னா. இல்லாட்டி இந்த ஈஸி மெத்தட் ஈஸின்னு ஒண்ணு இருக்கு. ரைட். நான் ஈஸிய கிளிக் பண்றேன். ரைட். உங்களுக்கு விருப்பமானத கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ வந்து இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இப்போ நீங்க அதிகமான இதுகள் எல்லாம் கண்டிருப்பீங்க. நெறைய பேர் வந்து இத வந்து இப்ப இந்த மாரி நெறைய இது யூஸ் பண்ண வேணாம். பட்டன் மூட்ல யூஸ் பண்ணுவாங்க. ரைட் தான் பட்டன் மூட். ரைட் நெறையவங்க இந்த ரீடச் செய்றவங்க அதிகமானவங்க இந்த மாரி யூஸ் பண்ணிப்பாங்க. இத பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த பட்டன் மூட்ல வர நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரிமூவ் பிம்பிள். இத கிளிக் பண்ணேன்னு சொன்னா ரிமூவ் பிம்பிள் தான். அது ஆக்ஷன் ரன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸ்டாப். அவ்வளோதான் வேல பார்த்தீங்களா? நெறைய பேர் இந்த மாரி டோன்ல யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? நீங்க கண்டிருப்பீங்க. ரைட். அப்போ இதுல நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு பிரஷ் எடுக்கிறோம். ரைட். பிரஷ் டூல் சரியா? இந்த இடத்துல ஒயிட் அப்ல இருக்கணும். இந்த ஒயிட்டையும், பிளாக்கையும் அடிக்கடி நமக்கு சேஞ்ச் பண்ணணும். சரி எடிட் பண்றேன்னா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ வந்து கீபோர்ட்ல எக்ஸ பிரஸ் பண்ற நேரம் இது மாறி, மாறி வரும் பார்த்தீங்களா? சம்டைம் நீங்க இந்த மாரி எடுக்கிற நேரத்துல இந்த இடத்துல ஃபோர்கிரவுண்ட் கலர், பேக்கிரவுண்ட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப சம்டைம் வந்து நீங்க இப்படி எடுத்துட்டு பிரஷ் டூல் எடுக்குறீங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ண உடனே இது பிளாக் அண்ட் ஒயிட்க்கு மாறும். அப்படி மாறாத சந்தர்ப்பங்கள் இருக்கும் சில டூல்ல. இந்த பாருங்க இந்த மாரி வருது. பிரஷ் எடுக்குறீங்க. இந்த இடத்துல வார நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரஷ் இப்படி கலர்ல இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, கீபோர்ட்ல ய பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்க்கு மாறிரும். ய பிரஸ் பண்ணீங்க. கீபோர்ட்ல ய பிரஸ் பண்ணீங்கன்னா, டிஃபால்ட் அப்படின்ற மாரி பிளாக் அண்ட் ஒயிட்க்கு இது மாறிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம், இவர கிளிக் பண்ணிட்டு, இந்த மாரி வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ட ஸ்விட்ச் பண்ணணும். ரைட் மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஏரோ கீல இப்படி மாத்தலாம். இல்லாட்டி கீபோர்ட்ல பிரஸ் பண்ணி உங்களுக்கு மாத்திக்கலாம். ரைட் ரீடச் பண்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து குயிக்கா செஞ்சுக்கிற வேண்டி வரும். ரைட் அதனால சொல்றேன். ரைட். நான் கதைச்சு கதைச்சு செய்றதுனால நெறைய டைம் போகுது. ரைட் இல்லனா அப்படி டக்குனு செஞ்சிடலாம். இந்த இடத்துல போயிட்டுட்டு, உங்களுக்கு என்ன செய்யலாம், இதுல போயிட்டுட்டு இந்த பாருங்க பிரஷ் இருக்கு தானே, பிரஷ் எடுக்குறீங்க, ஒயிட் ஆஃப் பண்ணிட்டு, பிளாக் கலர் பேப்பர் தானே, ரைட் பிளாக் கலர் இது. அப்ப நீங்க ஒயிட் ஆஃப் பண்ணிட்டு, இந்த நார்மலா இந்த பார்த்தீங்கன்னா, இப்படி பிரஷ் பண்றீங்க. பார்த்தீங்களா? பெருசா யோசிக்காதீங்க. இது எவ்வளோ இது வந்து உண்மையிலே ஸ்பொட்டீலியம் பிரஷ்ல செஞ்சுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் அத செய்யல. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சிம்பிள் தானே வேல. கொஞ்சம் பவர் கூடமா இருக்குன்னா, ஒபாசிட்டிய சேஞ்ச் பண்ணிட்டு செய்யுங்க. சரியா? பார்த்தீங்களா? சிம்பிளா பார்த்தீங்களா? இந்த மார்க் ரிமூவ் ஆகல. ரைட் அது நம்ம யோசிக்க தேவையில்ல. பிரச்சனை இல்ல. அத பத்தி யோசிக்காதீங்க. நம்ம அது மூலமா செஞ்சுக்கிறோம். அத விட்டுறதில்ல. செய்யணும். பட் கொஞ்சம் டைம் எடுத்து. பார்த்தீங்களா? டார்க் ஆயிடுச்சுன்னா, அவங்க என்ன அன்டூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும். ரைட்? இந்த மாரி மார்க்ஸ் இருந்தா, டைம் எடுத்து பார்த்தீங்களா? சிம்பிள் வேல தான். பட் டைம் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா நீங்க இப்ப ரீடச் பண்றேன்னு சொல்றது அப்படிதான். ரைட்டா? இந்தா அப்போ இந்த கை ரைட் இது ஸ்கின்ல விளங்குற பார்ட் எல்லாத்தையுமே
அத பார்க்கணும் நம்ம என்ன மார்க்ஸ் இருக்கு அப்படின்றது அவனுக்கு கண்ட்ரோல் 0. ரைட். நான் இப்போ இது மட்டும் நான் செய்றேன். ரைட்டா? ஓகே. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் பெரிய சின்ன ஒரு டிஃபரண்ட் ஒண்ணு இருக்கு. ரைட். ஓகே. அடுத்தது அடுத்தது இத செய்ற நேரத்துல பார்த்தீங்கன்னா, கன்னங்கள் இப்படி ஒசந்திருக்கு தானே, உயர்ந்திருக்கு. இந்த இடத்துலலாம் போயிட்டு இந்த கன்னங்கள ஃபுல்லா இப்படி இப்படி அடிச்சுறாய்ங்க. பார்த்தீங்களா, டேமேஜ் ஆயிருச்சு. பார்த்தீங்களா? ஃப்ளாட் ஃபேஸ் ஆகிரும். அப்ப கொஞ்சம் பிரச்சனை வந்துரும். ரைட்டா? அப்போ அதனால நான் சொல்றேன், எக்ஸ் அடிச்சு இத ரிமூவ் பண்றேன். ரைட். பார்த்தீங்களா? ஸ்கின் இருந்த மாரி மாறிடுச்சு. மறுபடியும் எக்ஸ் அடிச்சுட்டு, நமக்கு தேவையான மாரி இதா இந்த மாதிரி பிரஷ் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்களா? சரி. இது போதும். இப்போ எனக்கு இது ஓகே. இது பேக்கிரவுண்ட் ஒரிஜினல் ஃபோட்டோ. ரைட். அதுக்கப்புறம் நம்ம நடந்த வேலைகள் இந்த இடத்துல இருக்கு. வேணா இதுக்கு மேல வந்து ஏஎல்டி கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ அடிச்சுக்கலாம். இதான் தனியா போட்ட ஒண்ணு மேல வந்துருச்சு. இப்படி அடிக்கடி செஞ்சுட்டு போற நேரத்துல மெஷின் லோட் ஆகக்கூடும். ரைட். அதனால நமக்கு வேணா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் இ அடிச்சு தனி ஃபோட்டோவா மாத்தலாம். ரைட். இப்போ நான் இத மட்டும் வச்சுக்கிறேன். சாரி, என் கையில சின்ன மிஸ்டேக் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாரி எடுத்துடுறேன். ரைட். ஓகே. இதுல சின்ன மார்க்ஸ் பிரச்சனை. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. நான் என்ன செய்றேன்டா, இந்த இடத்துல வந்து க்ளோன் ஸ்டாப் சாரி ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் எடுத்துட்டு வந்து இந்த சின்ன டொட் ஒண்ணு இருக்கு தானே, இந்த டொட் ஒரு கிளிக் போட்டுருவோம். போயிரும். ரைட். பிரச்சனை இல்ல. இன்னும் குறைபாடு இருந்தா கொஞ்சம் அத பிரஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஈஸி அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. ஷேப். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்கின்ல உங்களுக்கு ஏதாவது கலர் டோன்கள் ஏதாவது மிக்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, ரைட், நல்லா விளங்கிக்கங்க. இது வந்து இந்த அ ஹை எண்ட் ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்ற ஒரு பார்ட்ல வரக்கூடிய இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு. ரைட். அதுக்கு தான் இந்த ஃப்ரீக்வென்சி செப்பரேஷன் அப்படின்ட்டு யூஸ் பண்றது. ரைட். அப்போ நான் ஃப்ரீக்வென்சி செப்பரேஷனுக்கு நான் மறுபடி கடைசியா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட். ஃப்ரீக்வென்சி செப்பரேஷன்ல உங்களுக்கு நான் தனியா ஒரு ஃபோட்டோ செய்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோர்ஸ்ல கடைசி கிளாஸ் சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட்டா? இது வேற இது ஹை அண்ட் ரீடச்சிங் அப்படின்ற வரக்கூடிய ஒரு பகுதியில வரக்கூடியது. பட் நான் அத உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட். பார்ப்போம். ரைட். அப்போ இந்த இடத்துல வச்சு இந்த ஃப்ரீக்வென்சி செப்பரேஷன் இத கிளிக் பண்ணேன்னு சொன்னா பார்ப்போம். ரைட்டா? ஆ சம்டைம் பார்ப்போம். இத நான் கண்ட்ரோல் ஜேன்னு அடிச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரீக்வென்சி செப்பரேஷன் செய்ய போனா கொஞ்சம் கஷ்டமாகும். ரைட். ஓகே. இத கிளிக் பண்ணா பார்த்தீங்கன்னா, இப்படி நெறைய வேலை நடக்கும். ஃப்ரீக்வென்சி செப்பரேஷன்றத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்தா இப்படி இந்தா நம்ம கடைசியா எடுத்த ஃபோட்டோ இது. இத கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீக்வென்சி செப்பரேஷன்ட்டு குடுத்தோம். அதான் குடுத்தா பார்த்தீங்கன்னா, ஹை, லோ அப்படின்னு 2 பார்ட் வரும். சரியா? அப்ப இந்த லோ அப்படின்ற பார்ட்ல ரைட்? இப்ப இந்த ஃப்ரீக்வென்சி செப்பரேஷன் இது ஒரு தனி சப்ஜெக்ட். ரைட்டா? இதோட மேனுவல் சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. நான் மேனுவல் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தாரேன். ரைட்டா? இப்ப இல்ல. ரைட். இப்போ நீங்க வந்து பிளக்கிங்ஸ்லயே யூஸ் பண்ணுங்க. அது லேசி. ரைட்டா? மேனுவல் படிக்க போனீங்கன்னா, இதுல கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த இது லோன்னு ஒண்ணு இருக்கு, ஹைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த லோல கிளிக் பண்ணிட்டு என்ன செய்றதுன்னு சொன்னா, இந்த பிரஷ் எடுத்துட்டு வந்து ரைட், எல்லாம் சாரி மிக்ஸர் பிரஷ்ன்ற பிரஷ் எடுத்துருங்க. மிக்ஸர் பிரஷ் எடுத்து, இதுல இந்த இடத்துல வந்து இதுல இந்த தானே, இந்த இத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கலர் வரும். இத கிளிக்க ரிமூவ் பண்ணி போடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணுங்க. கிளியர் பிரஷ். சரியா? கிளியர் பிரஷ்ன்னு கிளிக் பண்ணிட்டு, வேணா இந்த பிரஷ்ஷ ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் டூல்னு குடுத்துருங்க. ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறம் இவர கிளிக் பண்ணுங்க. ரைட். ரீசெட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் இருங்க. ரைட் கிளிக் பண்றோம். சாரி. ரைட் கிளிக் பண்றோம். ரீசெட் டூல். அதுக்கப்புறம் இவர ரிமூவ் பண்ணுங்க. அது கிளியர் ஆயிரும். ரைட். ரைட். சாரி, கொஞ்சம் இருங்க. கிளியர் பிரஷ். ரைட். கிளியர் பிரஷ்ன்னு குடுத்துறீங்க. இந்த இடத்துல வந்து வெட்டுன்னு இருக்கு. வெட்டுக்கு ஒரு 1 குடுத்துருங்க. ரைட்டா? 1 75 90 ஓகே. ரைட் நெனைக்கிறேன். ரைட். அப்ப இந்த இடத்துல வந்து அ 1 25 குடுப்போம். ரைட். 25 ஆ 75 குடுப்போம். ரைட். 1 25 70 75 மாரி குடுத்துட்டு, நீங்க இத வந்து என்ன செய்யணும், இந்த ஃபோட்டோவ ஜூம் பண்ணி, இதுல செய்ற வேல லோ ஃப்ரீக்வன்சில வந்து இந்த கலர்ஸ் இருக்கு தானே, இந்த கலர்ஸ வந்து இந்த கலர் ஃபில் ஆகுதுனா, ரைட். அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட். இதுல போயிட்டு கிளியர். இந்தா அதுக்கப்புறம் இதுல வந்து அது கிளியர்ன்றத குடுத்தது இந்த லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிற இடத்துல வந்து, இந்த கலர்ஸ வந்து இப்படி மிக்ஸ் பண்ணணும். ரைட். அ ஏன் அது கலர் ஒன்று லோட் ஆகுது? கிளியர். ரைட். கஸ்டம் ரைட். இவர கிளிக் பண்ணுங்க. ரைட். இந்த மாரி போகலாம் உங்களுக்கு. இல்லாட்டி இந்த இடத்துல வந்து ஒரு 3 மாரி குடுப்போம். ரைட்டா? 3 மாரி குடுத்துட்டு, ரைட், இதுல வந்து நீங்க இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணலாம். இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த கலர் வந்து அழகான முறையில ஷேட் ஆகும். சரியா? இது கொஞ்சம் அட்வான்ஸான பார்ட் ஒண்ணு. ரைட்.
அப்போ நம்ம அந்த பாட்டு நான் சொல்லி தரேன் ரைட். அப்போ ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸை வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த டார்க்கான கலரையும் லைட்டான கலரையும் இதில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யணும். இதான் இந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனில் இருக்கக்கூடிய பார்ட். இதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மிக்ஸர் ப்ரஷ் அப்படின்ற ப்ரஷ். இந்த மிக்ஸர் ப்ரஷ்ன்ற ப்ரஷ் எடுத்து தான் இந்த வேலையை செய்யணும். இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான் ரைட். ஒரு இடத்த பிடிச்சிட்டு இப்படி அதை விதமாக இப்படி செய்து விட்டுறது ரைட். லோவில் தான் கிளிக் பண்ணிக்கிறணும். இந்த கலர்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்றது பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. நூண்டுக்கு பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. வெட்டை வச்சிருவோம் ரைட். கொஞ்சம் வெட்டையும் இதையும் மாற்றி மாற்றி ரைட். இந்த அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி இதில் வந்து ப்ரஷ் பண்ணணும் ரைட். இந்த ஃபேஸ்டு ஆங்கிள் இருக்குது தானே, இது இப்படி ஃப்ளட்டாக ப்ரஷ் பண்ணிடுறாங்க. இந்த ஃபேஸ்டு ஆங்கிளுக்கு ரைட்டா, ஆங்கிளுக்கு இது மாதிரி ப்ரஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த கலர்ஸ் வந்து அழகான முறையில் இந்த ஃபிட் ஆகுது இந்த இடத்த ரைட். இதில் நம்ம இதை வெட்டை வந்து ஒரு 9 மாதிரி போட்டுருவோம் ரைட். ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசப்படும் சரியா அமௌண்ட் ரைட். இப்படி இந்த ஆங்கிள்ஸ் இந்த ஒவ்வொரு இடத்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செய்யறது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஆகுது பார்த்தீங்களா. ரைட் டைம் போகும். பட் டைம் எடுத்து இதை செய்யணும் ரைட். நான் இதை செய்ய போகல ரைட்டா. நான் இது உங்களுக்கு செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் ரைட்டா. இதில் என்ன பார்ட் ஹைன்னு என்ன, லோண்டா என்ன, இது எல்லாமே நான் சொல்லி தரேன் ரைட். இப்போ அதனால் ரைட் இந்த ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்ற பாட்டை மட்டும் இந்த அதை மட்டும் படிக்கிறவங்க இருப்பீங்க ரைட். அது மட்டும் தேவைப்படுறவங்க அவங்களுக்காக வேண்டி நான் அதை வந்து தனியாக ஒரு பாட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். நான் ஃபோட்டோ ரீடச்சிங் மட்டும் செய்துட்டு இருந்தால் மற்றவங்க இப்போ போஸ்ட் டிசைன்ஸ் அப்படி செய்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து சம்டைம் என்னடா இவர் ஃபோட்டோ ஒன்று வச்சு வச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்பீங்க ரைட்டா. அப்படி இருக்கும் ரைட். இந்த ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வச்சு சின்ன சின்ன பாட்டாக அப்படி அழிக்கிற மாதிரி செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன் இது வேர்த் ரைட்டா. பட் நான் டைம் எடுத்து உங்களுக்கு பாட்டு சொல்லி தரேன். இந்த மாதிரி மெல்ல வரேன். ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னோன்னா ஒரே தடவை சேஞ்ச் பண்ணுறது இல்லை. அது வந்து இப்படி பிளெண்ட் பண்ணி ரைட் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணணும் ரைட். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுனால சின்ன சின்ன சேஞ்சஸ் இது 100% ஒரு அடுத்தோடனே ஃபுல் சேஞ்சஸ் ஆகாது ரைட். இப்போ அந்த சேஞ்சஸை செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ரைட். நான் இப்போ இது சேஞ்ச் பண்ணல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மிச்சம் ஃப்ரீக்வன்சியே போகல ரைட். இந்த கலர் எல்லாம் பிளெண்ட் ஆகும் இப்படி இப்படி செய்கிற நேரத்தில் இந்த கலர் வந்து ஒரே இடத்துல ஸ்மூத் ஆகும். ரைட் டைம் போகிற வேலை தான் ரைட். பட் ஓகே மிச்சம் தேவை ரைட். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சுக்கலாம் ரைட். ஹையில் போயிட்டு ரைட் நமக்கு ஹையில் போயிட்டு ஃப்ரீக்வன்சி பண்ணிக்கலாம் ரைட். ஓகே இது போதும். ஓகே பிளைண்ட் பண்ணது கொஞ்சம் சிக்கலாயிருக்கேண்ணா ரைட். புளி மாதிரி வெறிச்சு பேசு ரைட். கொஞ்சம் இருங்க ரைட். நான் அதை ஹைலில் லோவில் செய்யணும் கொஞ்சம். நான் செஞ்சது வந்து ஹைக்கு மட்டும் லோவில் நடந்திருக்கு. பட் ஒரு கணத்துக்கு மட்டும் செஞ்சதாக சிக்கலாகுது ரைட். ஓகே டைம் போகணும். மிச்சம் டைம் எடுத்து மூலமாக செய்யணும். ப்ரஷ் சைஸை பெருசாக்கி செய்கிறது இல்லை ரைட்ண்ணா. ரைட் இந்த மாதிரி டைம் எடுத்து ஜூம் அவுட் பண்ணக்குள்ள தான் மிஸ்டேக் விளங்கிச்சு ரைட். ஓகே இந்த டார்க்கான இடத்துல இருக்கிற கலரையும் லைட்டான இடத்துல இருக்கக்கூடிய கலரையும் இதில் மிக்ஸ் ஆகிறது தான் இதில் நடக்கிறது ரைட். ஒன் போடுவோம். வெட் கூடிடுச்சு ரைட். இந்த மாதிரி இருந்தால் இல்லை அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிறகு சொல்லி தரேன் ரைட். என்னென்ன அமௌண்ட்ஸ் எந்தெந்த ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ரைட். ஃபோட்டோ ரீடச்சிங் சப்ஜெக்ட் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்கிறேன். பட் தேவைப்படுறவங்க மட்டும் அதை பார்த்து செய்துக்கலாம் ரைட். இந்த மாதிரி டைம் எடுத்து செய்யணும் ரைட். ஓகே போதும் போதும் தேவையில்ல ரைட். ஓகே இந்த மாதிரி போட்டோம் ரைட். இந்த ஃபேஸில் இன்னும் வரையணும் ரைட். இந்த மாதிரி இதெல்லாம் டைம் எடுத்து எடுத்து
வரையணும். அப்பதான் அது பெர்ஃபெக்ட்டா வரும். ரைட். அப்போ இந்த மாரி எங்களுக்கு ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன போட்டுக்கலாம். தான் பிஃபோர் ஃப்ரீக்வன்சி இந்த மாரி வந்திருக்கு. ரைட். இப்போ நான் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணல. ரைட்டா ஃப்ரீக்வன்சிய ரிமூவ் பண்றேன். பட் நான் சொல்லி தரேன். ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபோட்டோல இப்போ நமக்கு இதுல ஓரளவு நம்ம ரிமூவ் பண்ணோம். ரைட். அப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் இந்த ஃபேஸ்க்கு டெக்ஸ்ட் லுக் கொண்டு குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பண்ணினா டெக்ஸ்ட் லுக் குடுக்கலாம். பட் இப்போ இந்த டெக்ஸ்ட் லுக் இந்த ஃபேஸ்ல இருக்கு. ரைட். மறுபடியும் டெக்ஸ்ட் லுக் தேவையில்ல. ரைட்டா? டெக்ஸ்ட் லுக் இருக்கு. நான் டெக்ஸ்ட் லுக்க டேமேஜ் பண்ணல இந்த ஃபேஸ்ல. சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்கின் டோன் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி தந்திருந்தேன். ரைட். அதுக்கப்புறம் டொட்ஜ் அண்ட் பர்ன் ஒண்ணு தேவை அப்படின்னு சொன்னா, டொட்ஜ் அண்ட் பர்ன் குடுக்கலாம். டொட்ஜ் அண்ட் பர்ன் நான் நெறைய காய்ச்சிருந்தேன். பட் நமக்கு செய்யலாம். ரைட்டா? டொட்ஜ் அண்ட் பர்ன் தேவைன்னு சொன்னா, எனக்கு இதுல வந்து டொட்ஜ் அண்ட் பர்ன் அப்படின்ற பார்ட்ட வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட். இப்போ நான் இதுல வந்து இப்போ டொட்ஜ் அண்ட் பர்ன் கொஞ்சம் எட் பண்றேன். ரைட்டா? ஒரு தடவ எட் பண்ணிடுறேன். அப்போ இதுல போயிட்டீங்கன்னு சொன்னா, நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு லாஸ்ட் 2 இத வந்து டொட்ஜ் அண்ட் பர்ன் அப்ளை பண்ணக்கூடிய சிஸ்டம் சொல்லி தந்தேன். ரைட்டா? அதே சிஸ்டத்துக்கு உங்களுக்கு டொட்ஜ் அண்ட் பர்ன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, கொஞ்சம் இப்படி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பர்ன் ஆகணும். ரைட். அப்போ பர்ன் ஆக வேண்டிய ஏரியாஸ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு, பிரஷ் டூல் ரைட். இதுல போயிட்டு பிரஷ் டூல் எடுத்து, அ இவர வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையான மாரி பிரஷ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரஷ் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இதுல பிரஷ் பண்ற நேரத்துல, இதுல வந்து ஒண்ணு செய்யலாம்னு சொன்னா, ஒப்பாசிட்டியும் குறைச்சிட்டு, ரைட். ஃப்ளோவையும் குறைச்சிட்டு வேணாலும் உங்களுக்கு பிரஷ் பண்ணலாம். ரைட். அப்படி இல்லாட்டி நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி, பிரஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இந்த மாரி தான். இந்த மாரி பிரஷ் பண்ணிக்கலாம். ரைட். இந்த மாரி பிரஷ் பண்ற நேரத்துல இந்த லுக் உங்களுக்கு இப்படி சேஞ்ச் ஆகி வரும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல போயிட்டு, இந்த ஃபோட்டோ வந்து கலர்ஸ் இதா இருக்கு. ரைட். அந்த கலர்ஸ நம்ம எப்படி செய்றது அப்படின்றத நான் சொல்லி தரேன். ரைட்டா? ஓவர் லைட் வந்திருக்கு. ரைட். ஓவர் லைட் வந்தா எங்களுக்கு ஓவர் லைட்ட வந்து குறைக்கலாம். பட் இந்த ஃபோட்டோஸ பொறுத்தவரைக்கும் சின்ன மிஸ்டேக் ஒண்ணு. ரைட். நான் காலைல ரீடச்சிங் மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ரைட். ஃபைனலா நான் ஃபுல் இத சப்ஜெக்ட்டும் சொல்லி தரேன். பிறகு ரைட். எனக்கு இந்த ரீடச் ப்ரோவ பத்தி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் மெயினா. ஃபோட்டோவ முதலாவது வந்து நீங்க கலர் கரெக்ஷன், கலர் கிரேட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா, இந்த லைட்னிங் எல்லாம் நமக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு வரலாம். ரைட். அண்ட் ஓகே பரவால்ல. இப்போ நம்ம இது போடுவோம். அப்போ இதில டொட்ஜ் அண்ட் பர்ன். ரைட். டொட்ஜ் அண்ட் பர்ன் உங்களுக்கு தெரியும். டொட்ஜ் லைட் பட வேண்டிய இடம் இந்த ஃபோட்டோஸ்ல வந்து லைட் ஆக வேண்டிய இடம். பர்ன்னு சொல்றது டார்க் ஆக வேண்டிய இடம். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து டார்க் ஆக்க வேண்டிய இடங்கள் உங்களுக்கு வந்து இதில வந்து அப்படி ஃபுல்லா டார்க் ஆக்குறது இல்ல ஃபோட்டோவ. ரைட். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இதில ரைட் இந்த இடத்துல வந்து ஒப்பாசிட்டிய கூட்டுறேன்னா மன்னிச்சுங்க. ரைட். ஒப்பாசிட்டிய கொஞ்சம் குறைச்சிரும். எட்ஜ் போடும். ரைட். அதே மாரி டொட்ஜ் பண்ண வேண்டிய இடங்கள். ரைட். நான் டொட்ஜ் அண்ட் பர்ன் அடிக்கடி காய்ச்சிட்டு இருக்கேன்னா, கூட காய்ச்சது. ரைட். ஓகே தான். ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு இது டச் இந்த பக்கம் நல்லாவே பிரைட்டா தான் இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு டச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல மட்டும் இல்ல. இந்த காய் இந்த இடங்கள் ரைட்டா? இந்த இடங்களெல்லாம் டச் பண்ணணும். ரைட்டா? இப்போ இந்த ஸ்கின்ஸ் இந்த மாரி டச் பண்ண வேண்டிய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாரி டச் பண்ணிட்டு, சரி. ஓகே. பேசிக்கா காய்ச்சிட்டு இருக்கோம். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரைட். இந்த ஃபோட்டோவ பொறுத்தவரைக்கும் ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரைட்டா? ஸ்கின் டோன் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஸ்கின் டோன சேஞ்ச் பண்ணலாம். ரைட். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின்ல வந்து இந்த இடத்துல கலர் இத கொஞ்சம் எங்களுக்கு வேணா இத கொஞ்சம் டல் பண்ணி எடுக்கலாம். பட் ஓகே பரவால்ல. ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கின் டோன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். இதுல கிளிக் பண்ணிட்டு ஸ்கின் டோன சேஞ்ச் பண்றது. ரைட். அப்போ 1 கிளிக்ல வந்து ஸ்கின் டோன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ALT கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ இவரையும் இவரையும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ அடிச்சு விடுறேன். ரைட். தனி ஃபோட்டோ ஆக்கிடுறேன். அண்ட் ஸ்கின் க்ளோன்னு குடுக்குறது. ரைட். ஸ்கின் க்ளோன்னு லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன்னு நெனைக்கிறேன். ரைட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, க்ளோ ரைட். க்ளோன்னு சொல்றது வந்து ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் ஒண்ணு ரைட். கொஞ்சம் வெளிச்சமான எஃபெக்ட் ஒண்ணு நமக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தேவைன்னு சொன்னா, ரெடி பண்ணி தான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரைட். எங்களுக்கு ஸ்கின்ல வந்து க்ளோ எஃபெக்ட் ஒண்ணு எங்களுக்கு தேவைன்னா எடுக்கலாம். சரி. ஃபேப்ரிக் பாடி ரைட். ஃபேஷியல் பாடி ஹேர் ரிமூவ் ரைட். இதுல ஹேர் ரிமூவ்ன்ற நேரத்துல ரைட் அந்த லாஸ்ட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். ரைட். எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஞாபகம் ரைட். சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பார்ட்ட ரன் பண்ணிட்டு எங்களுக்கு பிரஷ் பண்றது மட்டும் தான். ரைட். ரெட் ரிமூவல் இதுல ரெட் ரிமூவல் ஒண்ணும் தேவையில்ல. ரைட். கெயின் கான்ட்ராஸ்ட் ஓகே.
அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐஸ் அப்படின்ற பார்ட்ல போனீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ஃபோட்டோவ பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு இந்த ஃபோட்டோல வந்து ஐஸ்ல ரைட் ஒயிட்னஸ் ரைட் கண்ல உங்களுக்கு வந்து ஒயிட்ன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒயிட் பண்றதுக்கு ரைட் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி பிளக்கிங்ஸ்லயே நான் உங்களுக்கு இது சொல்லி தந்தேன் ரைட்டா? இந்த இடத்துல வந்து ஐஸ் பாப் இந்த ஒயிட் டீத் ரைட் டீத் இதுலயும் டீத்த ஒயிட் பண்ணணும். அண்ட் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு ரைட்? அண்ட் இதுல நம்ம இது பார்ப்போம் ரைட்டா? பிளக்கிங்ஸ்ல யுவர் ஒயிட்டன் இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்றோம். இது கொஞ்சம் இருங்க. சாரி. ஒபாசிட்டிய கூட்டுவோம். ஃப்ளோவையும் கூட்டுவோம். சரியா? கண்ட்ரோல் பிளஸ் ஜூம். ரைட் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா செய்யுங்க. சரியா? இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா வரையணும். மிஸ் ஆக இயலாது. ரைட். இந்த மாரி டைம் எடுத்து அவ்வளோதான். சிம்பிள். ரைட்? ரைட். இந்த மாரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சரி. ரைட். ஓவர் ஆயிடுச்சுனா? ரைட். இப்போ இதுல கொஞ்சம் பாவம் கொஞ்சம் இருங்க. ரைட் ஓகே ஷிப் ரைட். நான் வரைஞ்சதுல சின்ன சிக்கல்கள் இருக்கு. ரைட் அது எதுவும் பிரச்சனை இல்ல. ஓவர் ஒயிட் ஆயிருக்கு. ரைட் ஓகே. அண்ட் இதுல வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ் பிளாக் அப் பண்ணிட்டு, இங்க வரோம். இங்க வந்து இத கொஞ்சம் ரைட் நம்ம யூஸ் பண்றோம் சாஃப்ட் ரவுண்ட் ரைட்டா? இதுல வந்து சரிதானே? ரைட். இந்த மாரி செய்றது. இப்போ ஒயிட்னஸ் சில இடங்கள்ல ஒயிட் பண்ணி போதாம போகுது அப்படின்னு சொன்னா, இதுல டபுள் கிளிக் பண்ணிட்டு, இந்த இது லைட் இருக்கு தானே? எங்க? இந்த இடத்துல ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒண்ணு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்தேன். ரைட்டா? இத டபுள் கிளிக் பண்றீங்க. இந்த இடத்துல சாரி ரைட். இந்த இடத்துல வாரீங்க. இந்த ப்ராப்பர்ட்டில இந்த இடத்துல வந்து இந்த பார்த்தீங்கன்னா, லைட்னஸ் கூட்டுறீங்க பார்த்தீங்களா? லைட்ட கூட்டக்குள்ள இந்த நல்லா வரும் பார்த்தீங்களா? பட் ஓவரா கூட்டுனீங்கன்னு சொன்னா வெள்ள கண்ல ஒயிட்ல வரைஞ்ச மாரி போயிரும். ரைட்டா? அதனால கணக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல போய் ஹியூவ குடுத்துக்கோங்க. அண்ட் சேச்சுரேஷன்ல பார்த்தீங்கன்னா, சேச்சுரேஷன ட்ராப் பண்ற நேரம் ஃபுல்லா ஒயிட் ஆகும். இந்த ரெட் பார்ட் ரிமூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே தானே? ரைட். அவ்வளோதான். சிம்பிள் ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐ கலர்ஸ் உங்களுக்கு ஐட கலர் மாத்தணும்னு சொன்னா, நம்ம இவரையும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் இ அடிச்சுருவோம். ரைட்? ஐ கலர்ஸ் இந்த இடத்துல போய்ட்டு கலர்ன்ற கிளிக் பண்றீங்க. எக்கச்சக்கமா கலர் வருது பார்த்தீங்களா? அப்போ இதுல விருப்பமான கலர் ஒன்றை நீங்க கிளிக் பண்றீங்க. என்ன செய்றீங்க? இந்த இடத்துல போய் ஐ கலர்ஸ் மாத்தணும். இப்ப எனக்கு என்னது மெயின் கலர் தேவையில்ல. பட் கலர் ஒண்ணு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, ரைட் இந்த இடத்துல உங்களோட இதுல ஐட கலர் இல்ல இது இந்த இடத்துல இருக்கு. ரைட்? உங்களுக்கு இந்த இடத்துல ஷேட் ஒன்று கலர் ஒன்று போடணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சின்ன ஒரு இந்த கலர் ஒன்று போட்டுருக்காங்க. பர்பிள் மாரி கலர் ஒன்று ரன் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். வேணா இத ஒன் பண்ணிட்டு, ரைட் ஓவர்லேல குடுத்துருக்காங்க. ரைட்? இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, இந்த பிரஷ் எடுத்துட்டு வந்து, ரைட் ஒயிட் டாப் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல வந்து ரைட் சின்ன ஷேட் ஒன்று போடலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ல போடலாம். ரைட்? ரைட். மோஸ்ட்லி வந்து இத போடக்கூடிய வழி ஒண்ணு இருக்கு. ரைட்டா? எப்படின்னா, இது வரைஞ்சு செய்றது. ரைட்டா? ப்ரொஃபஷனலா செய்ற நேரம் ட்ரா பண்ணி செய்வாங்க. எப்படின்னா, ரைட் நல்லா இல்லையேங்கங்க. ரைட்டா? போடுறதுக்கு இப்ப இந்த கலர்ஸ் பண்றதுக்கு நெறைய சிஸ்டம் இருக்கு. ரைட்? இப்ப எல்லா சிஸ்டத்தையும் இல்ல. நான் இந்த மெயின் சிஸ்டத்த மட்டும் தான் இப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? அப்போ வேணும்னா இப்படி இந்த பென் டூல் எடுத்துட்டு வந்து நெறைய பேர் செய்யக்கூடிய வேல. நெறைய பேர் செய்ற வேல. பாத்ல போட்டுட்டு, சரியா? இந்த இடத்துல இந்த மாரி ரைட்? ரைட்? ALT பிரஸ் பண்ணி கிளிக் பண்றீங்க.
இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ரைட்? அப்போ உங்களுக்கு என்ன அப்படி யூஸ் பண்ணவே வேணும். இந்த மாதிரி போயிட்டு டிரெக்ட் செலெக்ஷன் டூல், இந்த மாதிரி யூஸ் பண்ணே இல்லை நமக்கு தேவையான, ரைட்? இதை போட்டுறீங்க, இந்த மாதிரி போட்டுட்டு ரைட் ஷேட் இதை போய்த்து ரைட் கிளிக் பண்ணி 2 கண்ணுக்கு வரையணும், சரியா? நான் 1க்கு மட்டும் வரைகிறேன். மேக் செலெக்ஷன், ஓகே. பார்த்தீங்களா? இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் ஏஎல்டி கீயோட டிலீட் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா அப்படியே ஒயிட் ஆயிரும். கண்ட்ரோல் டி செலக்ட், ரைட். இதுக்கு வந்து ஃபெதர் செலெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கணும், பிரச்சனை இல்லை. ஃபெதர் நம்ம இப்போ ரைட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் என்ன செய்யலாம்டா, இந்த இடத்துல போயிட்டு ஒப்பாசிட்டி, ரைட்? ஒப்பாசிட்டி குறைச்சி ரைட். ஃபெதர் செலெக்ஷன் போட்டிருந்தா நல்லா இருக்கும். நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல போய் ஏஎல்டி கண்ட்ரோலோட மறுபடியும் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆயிரும், ரைட்? இதுக்கு மேலே கண்ட்ரோல் கீயோட இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யலாம், செலக்ட் மோடிஃபை ஃபெதர், ரைட்? ஃபெதர் ஒரு இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 5 மாதிரி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன், ரைட்? கொஞ்சம் ஸ்மூத் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஏஎல்டி டிலீட் அடிச்சேன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகும், ரைட்? 5 போதாதுன்னு நினைக்கிறேன், 10 மாதிரி கொடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அப்போது ஷிஃப்ட் F6, ரைட்டா? ஷார்ட்கட் செலக்ட், செலக்ட் மோடிஃபை ஃபெதர், ஷிஃப்ட் F6, 10 மாதிரி கொடுக்கும், 10. ஓகே. மறுபடியும் ஏஎல்டி கீயோட டிலீட்டை ப்ரெஸ் பண்ண அந்த பாருங்க தெரியும், அந்த சைடு கண்ட்ரோல் டி செலக்ட், நல்ல ஒப்பாசிட்டியாக இருக்கும், மிச்சம் இல்லை. பார்த்தீங்களா? 50% மாதிரி போடும், ஓவலையில் தான் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுற கலருங்க விழும். பார்த்தீங்களா? கண்ட்ரோல் மைனஸ், இந்த உங்களுக்கு விருப்பமான கலர் இந்த இடத்துல போடலாம். இப்போ இதான் இந்த பிளகிங்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். உங்களுக்கு இது இல்லாட்டி உங்களுக்கு வேறு கலர்ஸ் உங்களுக்கு டபுள்